ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி டே 2 ஆஃப் த ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு நான் ஃப்ரெண்டு வீட்டில் நைட் ஸ்டே பண்ணணும்னு சொன்னேன்ல. இன்றைக்கி மார்னிங் எழுந்தரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி அடையார் ஆனந்த பவன் தான் போகலான்னு இருந்தோம். ஸோ அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது பிரின்ஸ்டன் டவுனில் இருக்குது. ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் போனவங்கலாம் சொன்னாங்க. ஸோ அதை எப்படி மிஸ் பண்ண முடியும்? அதனால் நாங்களும் உள்ளே போனோன்னா அங்கே ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் டைம் இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு டேபிள் கிடச்சிடும். ஃபுட் ஆர்டர் பண்ணோம். உடனே ஃபுட்டு வந்துடுச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணது சவுத் இண்டியன் தாலி, ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள் பிரியாணி, பேபிகார்ன் மஞ்சூரியன், சில்லி கோபி, அதுக்கப்புறம் கொட்டு பரோட்டா, இதெல்லாம் நல்லா சாப்பிட்டவங்க. பூரி பசங்களுக்கு. ஸோ எல்லாமே நல்ல ஸ்பைஸோட டேஸ்டியாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா ஒர்த் கம்மிங் தான் நான் சொல்லுவோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து 20 மினிட்ஸ் ட்ரைவில் பாப்ஸ் அக்ஷர்டாம் டெம்பிள் ராபின்ஸ் வில்லேயில் இருக்க நியூ ஜெர்சி. இது வந்து சுவாமி நாராயணன் பில்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து யூஎஸ்லேயே லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் டெம்பிள் ஹிந்து டெம்பிள் இன் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. இந்த 183 ஏக்கர் லேண்டில் பில்ட் பண்ணியிருக்காங்கங்க. 2010 கன்ஸ்ட்ரக்ஷன் கமென்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் 2023 தான் அஃபீஷியலாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் இன்னுமே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. சைட்லலாம் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லி பில்ட்டுன்னு சொல்கிற மாதிரி இல்லை. பார்க்கிங்கே வந்து ரொம்ப பெரிய பார்க்கிங். அதுவே ஃபுல்லாகிடுச்சுன்னா பாருங்களேன். நாங்கள் எங்கேயோ பார்க் பண்ணிவிட்டு நடந்து தான் போனோம். அன்றைக்கி செம்ம வெயில் வேறு. ஸோ கொஞ்சம் டயரிங்காக தான் இருந்துச்சுங்க. இந்த ஹிந்து டெம்பிளில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் ஆஃப் மார்பிள் ஃப்ரம் கிரீஸ், டர்க்கி, இட்டலியிலேருந்து ஷிப் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பிங்க் சாண்ட்ஸ்டோன் ஃப்ரம் ராஜஸ்தான், கிரானைட் ஃப்ரம் இந்தியா அண்ட் லைம்ஸ்டோன் ஃப்ரம் பல்கேரியா அண்ட் டர்க்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆர்கிடெக்சரல் ஒண்டர்ன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது முன்னாடியே டிக்கெட் வந்து புக் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு ஃப்ரீ தான் என்ட்ரி ஃபீ. பட் ஆன்லைன்லேயே ரிசர்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ தட் தே நோ ஹவு மெனி பீப்புள் ஆர் கம்மிங்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்லைனில் ரிசர்வ் பண்ணிக்கோங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ்ன்னு. ஸோ உள்ளே என்டர் ஆனதுமே ஒரு ஆடியோ டூர் மாதிரி இருக்குது. செல்ஃப் கைடடும் இருக்குது. நாங்கள் செல்ஃப் கைடட் தான் போனோம். அங்கேயே ஒரு மூவி ஷோ பண்ணுறாங்க. எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, எப்படி ஃபுல்லாக பில்ட் பண்ணாங்க, அதெல்லாம் ஃபுல் ஹிஸ்ட்ரி காட்டுறாங்க.
டெம்பிள் உள்ளே வந்து ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோஸ் நாட் அலோட்னே போட்டாங்க. ஸோ எக்ஸ்டீரியர்லேருந்து தான் நாங்கள் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இது பார்க்கறதுக்கே ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு மெயின் மந்திரும் இருக்குது, ஒரு ஸ்மால் மந்திரும் இருக்குது. ரெண்டுமே அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இதை முடிச்சுட்டு அங்கேயே வந்து அக்ஷர்தாம் ஸ்டோர் அண்ட் ஷயோனா கஃபேன்னும் இருக்குது. ஸ்டோரில் நாங்கள் கொஞ்சம் புக்ஸு அகர்பத்திலாம் வாங்கினோங்க. நல்லாவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஸ்நாக்ஸ் கெஃபே மாதிரியும் வச்சுருக்காங்க. அங்கே போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தோம். அது முடிச்சுட்டு நாங்கள் ஷயோனா கஃபேயில் கொஞ்சம் சேட்டு டின்னர்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். பசங்களுக்கும் பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கவே ஒரு 7 o'clock ஆயிடுச்சுங்க. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் திருப்பி வெளியில் வந்து நல்லா உட்காந்து பேசிட்டு ஒரு 8 o'clock தான் கிளம்பினோம் இங்கேருந்து. நாங்கள் அப்படியே திருப்பியும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே நைட் ஸ்டே பண்ணியாச்சுங்க. ஸோ இன்றைக்கி செம்ம டயர்டாக தான் இருந்துச்சு. அண்ட் ஒர்த் ட்ராவலிங் டு பாப்ஸ் அக்ஷர்தாம் தான் சொல்லணும். Day 3 வீடியோ ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா? பை பாய்.